தித்திக்கும் திங்கள் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்றும் ஒரு மகிழ்வலையை அழகாக உங்கள் மனதுக்குள் இருக்கும் விதத்தை ஒரு பதிவாக சொல்லலாம் என ஆசைப்படுகிறேன். இதோ அந்த பதிவின் மகிழ்வலை. என் உறவுகளே, உலகத்தின் மொத்த கழிவுகளும் தன் உடலில் தாங்கிக் கொண்டு எப்பொழுதும் மகிழ்வலையே துள்ளி விளையாடி கொண்டிருக்கும் அந்த கடலின் அலைபோல் உங்கள் மனதின் ஓடை மகிழ்ச்சிகள் இல்லாத இருந்து விட்டதே என வருத்தங்களை கொள்ளாதீர்கள். நிச்சயம் அது மாறுதலை அடையக்கூடிய விதங்கள், சூழ்நிலைகள், நேரங்கள் நிச்சயமாக வந்து சேரும். இந்த உலகில் மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியானவர்கள்தான். உங்களுக்குண்டான திறமைகள் இவருக்கு இல்லை, இவருக்குண்டான திறமைகள் அவருக்கு இல்லை. இது இயற்கையின் வேறுபாடு. என் உறவுகளே, திறமைகளை கண்டால் பாராட்டுங்கள், திறமை இல்லாதவர்களை கண்டால் தூற்றும் நிலை வேண்டாம். அவர்களும் இந்த மண் மீது வாழத்தக்கவர்கள்தான் என்று நீங்கள் எண்ணி உங்கள் நோக்கத்தை நீங்கள் அழகூற வழிநடத்தி செல்லும் பக்குவத்தை அடையுங்கள். எண்ணற்ற நிகழ்வுகள் உங்கள் கண்களில் சந்திக்க நேரிடலாம். நாம் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக சென்று கொண்டிருந்தால் மகிழ்ச்சி என்றொன்று நம் மனதில் ஆட்கொள்ளாத நிலை வரும். மகிழ்வலைகள் நம் மனதுக்குள் நிரந்தரமாக குடித்தனங்கள் இருக்கும் விதம் எவையவைகள்? நாம் போதும் என்ற மனப்பக்குவத்துக்குள் முதலில் இறங்கிவிட்டால் பிறகு பாருங்கள், உங்கள் வாழ்நிலையில் மாற்றங்கள் தன்னால் வந்து சேர்ந்துவிடும். இறுக்கத்தை துளைத்து விடுங்கள். சிறிதேனும் உங்கள் மனதுக்குள்ளும் முகங்களிலும் மகிழ்வலை தென்படும் விதம் செய்து கொள்ளுங்கள். பிறரிடம் பேசுகையில் மரியாதை கொடுங்கள். யார் உங்களை தூற்றினாலும், யார் உங்களை ஒதுக்கினாலும் இந்த உலகத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கைக்குள் நீங்கள் இறங்கி மனதை மகிழ்வு நிலையில் இருக்கும் நிலை செய்து கொண்டால் அனைத்துக்கும் மாறுதல் கிடைக்கும். அடுத்த நாட்கள் மீது உங்கள் பயணம் வெற்றியாக தொடரும். என் உறவுகளே, எண்ணற்ற சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் மனதை இறுக்கமாக வைத்து கொண்டிருக்காமல் அந்த கடலை போல் அழகாக வாடும்